ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் இந்த டிம்பிள் பற்றி நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த டிம்பிள் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். டிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விரல் நுனியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேப் தான் வந்து இந்த டிம்பிள். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலைக்கு நம்ம நீடில் ஒர்க் பண்ணும்போது நீடில் வந்து நம்ம கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த கேப் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து நார்மலாக ப்ளவுஸில் ஸ்லீவில் அல்லது நெக் பார்ட்லாம் ஹெம்மிங் பண்ணுவோம். ஹெம்மிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய விரலில் வந்து நீடில் வந்து குத்தும். ஸோ இந்த மாதிரி நம்ம விரலில் நீடில் குத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விரலில் இந்த மாதிரி கேப்பை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது நம்மளுடைய விரலில் வந்து எந்த காயமும் ஏற்படாது. நம்ம ஈஸியாக வந்து ஹெம்மிங் பண்ணுறது நமக்கு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணுறதுனாலைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து எந்த குத்தல் எதுவுமே வந்து விழாது. ஸோ அப்போ நம்ம ஒர்க்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுமான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜீன்ஸ் ஃபேப்ரிக்கில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் ஒர்க் பண்ணும்போது அந்த நீடில் வந்து அந்த ஜீன்ஸ் ஃபேப்ரிக்கில் குத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த டைம்லையும் நம்ம இந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெவி மெட்டீரியல்லையும் இந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஜீன்ஸ் மெட்டீரியல் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீடில் ஒர்க் பண்ணும்போது இந்த நீடில் இந்த மாதிரி குத்துற கஷ்டமாக இருக்கும்போது உங்களுடைய பெருவரலில் இந்த கேப்பை வந்து மாட்டிக்கணும். மாட்டிட்டு அந்த நீடில் நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீடில் வந்து குத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்னாப் பட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம பட்டன் வந்து ஷார்ப்பான பட்டன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை நம்ம கையில் வைக்கும்போது நம்ம கையில் குத்தும். ஸோ அது கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த டூல்ஸ் வந்து நம்ம வந்து பெருவரலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டூல்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம்.